வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. வெளிச்சத்திற்கு வாங்க என்ற தொடர் பாலஜோதிடம் என்ற வார இதழில் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. அதனை உங்களுக்கு படைக்கிறோம். கேட்டு மகிழுங்கள். கருத்துக்களை சொல்லுங்கள். இனி சிந்தனைக்கு வருவோம். வெளிச்சத்திற்கு வாங்க. சிறு பிள்ளைகளாக இருக்கும் போது நாம் திருக்குறள் படித்து இருப்போம். இதுவரை எத்தனை திருக்குறள் படித்து இருப்பீர்கள்? அதில் எத்தனை திருக்குறள் உங்களுக்கு தெரியும் என்று கேட்டு பாருங்கள். நமக்கே வெட்கமாக இருக்கும். திருக்குறள் சொல்கிறபடி வாழ்கிறோமா இல்லையா தெரியாது என்றாலும், தொடக்க பள்ளியில் தொடங்கி கல்லூரி படிப்பு வரை ஆண்டு தோறும் திருவள்ளுவர் நம்முடனேயே வருவார். அப்போதெல்லாம் தமிழை நாம் பாடம் மொழியாக்க வைத்து இருந்தோம். இன்றைய நிலை அப்படி இல்லை என்பது வருத்தத்திற்கு உரியது தான். 2 வரி குறளுக்கு 2 மதிப்பெண் தான் கிடைக்கும் என்றாலும், அதை எப்படியாவது படித்து மனப்பாடம் செய்து 2 வரி எழுதி விட வேண்டும் என்று ஒரே மூச்சாக இருப்போம். அதில் ஒரு கஷ்டமான சொல்ல தெரியாமல் டீச்சரிடம் அடி வாங்கிய ஒரு குறள். வரியது கூர்ங் கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலி தாக்குறின். அதெல்லாம் சரிங்க, இதையெல்லாம் ஏன் இப்போ நினைவு படுத்தறீங்க என்று மனதிற்குள் ஒரு கேள்வி வரலாம். அதை சொல்வதற்கு தான் இந்த வார சிந்தனை. என்னது திருக்குறளுக்கும் சோதிடத்திற்கும் தொடர்பா என்று புருவத்தை உயர்த்த வேண்டாம். பல திருக்குறள்களில் சோதிட செய்தி புதைந்து உள்ளது. அதை வாய்ப்பு கிடைக்கும் போது ஒவ்வொன்றாக சிந்திப்போம். சரி, இந்த குறளில் என்ன சோதிட சிந்தனை என கேட்க போறீங்க. நமக்கெல்லாம் தெரியும் நீச பங்க ராஜ யோகம். அட ஆமாங்க, இது பலரும் பொதுவாக பயன்படுத்தும் யோகங்களில் ஒன்று தானே. இந்த குறளில் யானை, புலி என 2 விலங்குகள் உள்ளன. அவை இரண்டிலும் ஊக்கம் அதிகமாக உள்ளது. வெற்றி பெறும் என்று சொல்ல வந்த செய்திதான் இந்த குறள் சிந்தனை. இதில் என்ன குறிப்பு செய்தி என்றால், மற்ற விலங்குகள் அல்லது செய்தியை சொல்லாமல், புலி யானை இரண்டையும் சொல்லி, அதில் உருவத்தில் பெரிய யானையை விட ஆற்றல் மிக்க புலி ஜெயித்து விடும் என்று சொல்லி இருப்பதில் தான் சோதிட சூட்சுமம் உள்ளது. இதில் யானை என்பது குரு, ஆற்றல் மிக்க செவ்வாய் புலி. சோதிடத்தில் இருவரும் நட்பு கிரகங்கள் தான். ஆனால் இங்கே வெற்றி பெறுபவர் ஊக்கமுடைய புலி என்று வள்ளுவம் சொல்கிறது. இது தான் சூட்சுமம். இப்போ சோதிட சிந்தனைக்கு வருவோம். ஒரு கிரகத்தின் உச்ச நிலையில் இருந்து அதன் 7ஆமிடம் நீச்சமாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரிந்து இருக்கும். அந்த வகையில் குரு கடகத்தில் உச்சம், மகரத்தில் நீசம். அதே போல செவ்வாய் மகரத்தில் உச்சம், கடகத்தில் நீச்சம். இதில் மகரம் என்பது நில ராசி, கடகம் என்பது நீர் ராசி. புலி நிலத்தில் யானையை வென்றுவிடும். நீச்சலில் அதிக வலிமை படைத்த யானை நீரில் புலியை வென்றுவிடும். இந்த கிரகங்களின் உச்ச நீச தன்மையை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். இந்த 2 கிரகமும் ஒன்றாக சேர்ந்து அது கடகத்திலோ மகரத்திலோ இருந்தால் அது நீச பங்க யோகத்தின் அமைப்பில் வரும் இல்லையா? நீச பங்கம் என்பது உச்சமான கிரகத்துடன் நீசமான கிரகம் சேரும் போது அல்லது பார்வை பெறும் போது நீச பங்க ராஜயோகம் ஏற்பட்டுகிறது. இது மட்டுமே நீச பங்க ராஜயோகம் இல்லை என்றாலும் சிந்தனைக்கு ஏற்ப இதை மட்டும் எடுத்து சிந்திப்போம். இந்த நீச பங்க ராஜயோகம் பலன் தர வேண்டும் என்றால் லக்கினாதிபதி வலு பெற வேண்டும் போன்ற அடிப்படை செய்திகள் சில உள்ளது என்பதை நீங்களும் அறிவீர்கள். புலி வலு இழந்து யானை வலு பெறுவது நீரில், நீர் ராசியான கடகத்தில் குரு உச்சம், செவ்வாய் நீசம். யானை வலு இழந்து புலி வலு பெறுவது நிலத்தில், நில ராசியான மகரத்தில் செவ்வாய் உச்சம், குரு நீசம். இந்த நீச பங்க யோகத்தில் ஒரு கிரகம் முழுமையான நீசம் பங்கம் அடையும் போது பலனில் தரும் வலிமையை விட அதிக வலிமை பெற்று பலன் தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிதலுக்காக வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், இங்கே புலி தாக்கினால் யானை தோற்று போகாது, ஆனால் பயத்தில் இருக்கும். அது மீண்டு வந்து புலியை தாக்கும் என்ற நீச பங்க யோகத்தின் சூட்சுமத்தை இந்த குறளில் புகுத்தி வைத்து இருப்பது தான் இந்த வார சிந்தனையின் உச்சம் என்பதை புரிந்து கொண்டால் மகிழ்ச்சி. ஆக ஒரு 2 குறளில்
இத்தனை பெரிய சோதிட சிந்தனையை வைத்து செய்து இருக்கிறது தமிழ் என்று சிந்திக்கும் போது வியப்பாக இருக்கிறது அல்லவா? ஆகா, இந்த குறள் சிந்தனையில் இப்படி ஒரு சோதிட சிந்தனையா என்ற எண்ணம் வந்து இருக்கும். உண்மை தான். அதனால் தான் தமிழில் இல்லாதது எதுவும் இல்லை எனவும் நமது சோதிட பரிகார முறைகள் தமிழிலேயே இருக்கும் என்றும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஒரு சொல், அதாவது வாக்கு எப்படி உருவாகிறது, அது எப்படி வெளிப்படுகிறது என்ற சிந்தனையை சாத்திர கண் கொண்டு சிந்தித்தால் தமிழின் பெருமையும் உயர்வும் நமக்கு புரியும். இன்றும் சில வீட்டில் உள்ள பிள்ளைகள் தமிழில் பேசுவார்கள், ஆனால் எழுத படிக்க தெரியாது. இன்னும் சில பிள்ளைகள் தமிழே தெரியாது, இரண்டாவது மொழி கூட ஆங்கிலம் பிரெஞ்சு போல எடுத்துக்கொள்வார்கள். இரண்டுமே சரியில்லை என்றாலும் பின்னதை விட முன்னது பரவாயில்லை என்று சொல்லும் நிலையில் இருக்கிறோம். வாசக அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லது உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளுக்கு தமிழ் முறையாக சொல்லிக் கொடுங்கள். இது வருமானத்திற்காக அல்ல, வாழ்க்கைக்காக. இப்படி செய்ய வாய்ப்பு இல்லையா? பரவாயில்லை, திருக்குறளை மட்டுமாவது சொல்லிக் கொடுங்கள். வாழ்க்கை வளமாகும், எல்லா நலனும் கிடைக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அன்பு நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சிகள் சேனல் ஜி-யில் தினம் ஒளிபரப்பாகிக் கொண்டு இருக்கிறது. உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcastchannelg@gmail.com.